Hi students, welcome to Enikkum Kanakku. இந்த வீடியோல நம்ம exercise number 1.3 ல இருக்கக்கூடிய கணக்குகளை பார்க்க போறோம். இது 6ஆம் வகுப்பு. அதுல 14 ல இருந்து 17 sums வரைக்கும் பார்க்க போறோம். சரியா? 14 படிச்சுக்கலாம். 14 108 தளங்களை கொண்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் A மற்றும் B என இரண்டு மின்தூக்கிகள் உள்ளன. இரண்டு மின்தூக்கிகளும் தரை தளத்திலிருந்து தொடங்கி முறையே ஒவ்வொரு 3வது மற்றும் 5வது தளத்தில் நின்று செல்கின்றன. எந்தெந்த தளங்களில் இந்த இரண்டு மின்தூக்கிகளும் ஒன்றாக நின்று செல்லும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மாதிரி கணக்கு போடணுங்கிற ஐடியா நம்ம மைண்டில் இருக்கணும். ரெண்டும் ஒன்றா நிற்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மடங்குகள் தான் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம கணக்கை எழுதிக்கலாம். 14th sum ரெஃபர் சம் நம்பர் 14 பேஜ் நம்பர் 25. சரியா? தீர்வு இப்போ 3,5 இதுக்கு நம்ம மீசிமா கண்டுபிடிச்சா 3 தான். 1 5 இது மாதிரி இருக்கிறதுக்கு அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1,1 3 5. இப்போ 3,5 3,5 மீசிமா இஸ் ஈக்குவல் டு 3 × 5 15ன்னு வருது இல்லையா? இப்போ இது ஃபஸ்ட்டு மீச்சிறு பொது மடங்கு சின்னதாக 15வது தளத்தில் எல்லாம் சந்திக்கும். அடுத்தது என்னன்னா 30வது 15 நம்ம ஆட் பண்ணிக்கணும். சரியா? 108 தளங்கள் இருக்கு இல்லையா? அதில் இரண்டு மின்தூக்கிகளும் ஒன்றாக நின்று செல்லும் தளங்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க. 2 therefore போட்டுக்கோ. 2 மின்தூக்கிகளும் ஒன்றாக இஸ் ஈக்குவல் டு 15 மடங்கு 15ல் நிற்கும். அப்புறம் 30, அப்புறம் 15 கூட்டினா 45ல் நிற்கும். அப்புறம் 45ல் 15 கூட்டினாக்கா 60 வரும். 45 கூட 15 கூட்டினா 60. அப்புறம் 75, அப்புறம் 15 கூட்டினா 80 90ல் நிற்கும். அப்புறம் 105. ஏன்னா 108 தளங்கள் இருக்குது. இதெல்லாம் அந்த இரண்டு மின்தூக்கிகளும் ஒன்றாக நின்று செல்லும் தளங்களாக இருக்கும். என்ன இதில் அவங்க 3 5ல் நின்று செல்லும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அதனுடைய மீசிமாவை கண்டுபிடிச்சா அதனுடைய மடங்குகள் எல்லாம் ரெண்டும் ஒன்றா சந்திக்கும், ஒன்றாக நின்று செல்லும். அப்படின்னா 15 30 45 60 75 90 105 இந்த தளங்களில் ஒன்றாக நின்று செல்லும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போடலாமா? அடுத்தது பாருங்கள். 15வது சம். 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் 300 மற்றும் அவற்றின் மீபேக்கா 5 எனில் அவ்வெண்கள் யாவை? சரியா? இந்த கணக்கு நம்ம எப்படி போடுறது அப்படின்னு சொன்னால் மீபேக்கா கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு நம்ம அந்த எண்களை கண்டுபிடிக்கணும். சரியா? ஏற்கனவே ஒரு கணக்கு போட்டிருக்கோம், இருந்தாலும் அதே மாதிரி தான் இதுவும். இதில் பாருங்கள், இந்த இதில் 8வது கணக்கு இதே மாதிரி தான் இப்போ இதை போட போகிறோம் நம்ம. பாருங்கள்,
refer some number. page number 25. சரியா? இப்போ தீர்வு இப்போ மீபேக்கா வந்து 5ன்னா இந்த 2 எண்களையும் நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா மீபேக்கா 5 எனில் 5 எனில் நம்ம வந்து 5x, 5y என அந்த 2 எண்களையும் எடுத்துக்கொள்வோம். இரு எண்களை சரியா? மீபேக்கா 5ன்னா அது நான் 2 எண்ணும் எப்படி இருக்குன்னா 5x, 5y என அந்த எண்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ வந்து 5x பெருக்கல் 5y ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க? 300. சரியா? இப்போ இந்த வந்து xy இந்த 5 25 xy இஸ் ஈக்குவல் டு 300ன்னு இருக்குது. இப்போ xy ஈக்குவல் டு 300 பை இது இங்கே பெருக்கிட்டு இருக்கு 25 இங்கே போனால் வகுக்கும். இது 25ஆலேயே அடிக்கலாமா? ஓர் 25 25 30ல் ஒரு 25 இருக்குது, மீதி 5 இருக்கும் இல்லையா? 50 50ல் 2 25 இருக்குது. சரியா? இப்போ 12ன்னு கிடைக்கிது. xy இஸ் ஈக்குவல் டு 12. அதாவது எக்ஸும் ஒய்யும் 2 நம்பரை பெருக்குனா 12 கிடைக்கும். எதெல்லாம் பெருக்குனா 12 கிடைக்கும் நமக்கு? நம்ம அப்படி எழுதிக்கலாம். அதாவது 1, 12 ஓர் 12 12 1ஐயும் 12ஐயும் பெருக்குனா 12 வரும். அப்புறம் 3ஐயும் 4ஐயும் பெருக்குனா 12 வரும். அடுத்தது 2 6 12. அப்புறம் நாமும் 12ன்னு சொல்லாதீங்க. 3 4னாலும் 4 3னாலும் 1 தான். சரி, அந்த 3 ஜோடிகள் நமக்கு கிடைக்கிது இல்லையா? இப்போ இந்த 3 எண்கள் வந்து நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொன்னால், இப்போது எக்ஸு 1ன்னும் ஒய் 12ன்னும் வச்சுக்கிட்டா நான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? லெட்டுனா வச்சுக்கிறது. எக்ஸ் ஈக்குவல் டு 1 இந்த ஒய் ஈக்குவல் டு 12. அப்படின்னா என்னன்னா 5x 5y 5 இன்ட்டு 1 5, 12 60ன்னு வருது. சரியா? இப்போ அதே மாதிரி 5 60ன்னு வருது. அடுத்தது எக்ஸுக்கு 3ன்னு போட்டுக்கிறோம், ஒய்க்கு 4ன்னு போட்டுக்கிட்டா என்ன வரும் அப்படின்னா, இதில் வந்து எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 12ன்னா 5 இன்ட்டு இந்த ஒரு நம்பர் வந்து 5x 5y கண்டுபிடிக்கிறோம். 1 போடுறோம், 5 இது கமா. சரியா? 5 60ன்னு கிடச்சிது. அதே மாதிரி எக்ஸுக்கு 3 போடுறோம், ஒய்க்கு 4 போடுறோம். என்ன வரும்? 3 15, 4 5 20ன்னு வருதா இந்த நம்பர். அடுத்தது எக்ஸுக்கு அடுத்தது 2 போடுறோம், எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 6ன்னு போடுறோம். 6ன்னு போட்டால் என்ன கிடைக்கும்? 5 இன்ட்டு 2, 5 இன்ட்டு 6 10, 5 30. சரியா? இப்போ நமக்கு
1 2 3 ஜோடி கிடச்சிருக்கா. அந்த 3 ஜோடியில் எது நம்ம கணக்குக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க, 2 ஈரிலக்க எண்கள். ஈரிலக்க எண்கள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ இது வந்து ஓர் இலக்கம், இது ஈரிலக்கம். 2 நம்பர் இருக்குது, 1 நம்பர் இருக்குது. அப்போ இது நமக்கு வராது. அடுத்தது பாருங்கள் 15 20. 15 20 இதனுடைய மீபேக்கா 5. இது தான் வரும். இதுக்கு மீபேக்கா இது வராது. இது ஏன் வராது அப்படின்னா பாருங்கள் 15 20 இதனுடைய மீபேக்கா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள் 3 I 3 5 5 இருக்கா 1. அதே 20க்கு பாருங்கள் 2 10 5 1. இதனுடைய மீபேக்கா பாருங்கள் 3 இருக்குது, இங்கே 3 இல்லை, இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ 5 ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறதுனால மீபேக்கா 5ன்னு வருது. இப்போ நம்ம கணக்குலேயும் வந்து 5ன்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் இது தான் இந்த 15 20 தான் நமக்கு தேவையான அந்த 2 எண்கள். இது ஏன்னா இதனுடைய மீபேக்கா வந்து 10க்கு வந்து 2 5 10 5ஆல் பண்ணுவோம் 1 30 இல்லை 5 2 30 3 I 3 5 5. இதில் பாருங்கள் 2 பொதுவாக இருக்குது, அடுத்தது 5. அப்போ I 2 10 தான் இதனுடைய மீபேக்கா. இப்போ வந்து மீபேக்கா 10ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 5ங்கிறதுனால நம்ம இந்த நம்பரை செலக்ட் பண்ணுறோம். 10னா இந்த நம்பரை செலக்ட் பண்ணணும். சரிங்களா. அப்போ அந்த 2 எண்கள் வந்து 2 ஈரிலக்க எண்கள். therefore 2 ஈரிலக்க எண்கள் is equal to 15, 20. இதுதான் ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் சம் போடலாம். பதினாறாவது கணக்கு. பாருங்கள் 5,64,872 என்ற எண்ணானது 88ஆல் வகுபடுமா என ஆராய்க. இங்கே நமக்கு 8 மற்றும் 11இன் வகுபடும் தன்மை விதிகளை பயன்படுத்தலாம் அப்படின்ட்டுருக்காங்க. 8 மற்றும் 11இன் வகுபடும் தன்மை விதிகளை பயன்படுத்தலாம். அதை வச்சு இது வந்து 88ஆல் வகுபடுமா அப்படின்ட்டுருக்காங்க. நம்ம இந்த கணக்கு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 16வது கணக்கு. ரெஃபர் சம் நம்பர். பேஜ் நம்பர் 26. தீர்வு நம்பர் எடுத்துக்கணும். நம்ம கொடுக்கப்பட்ட எண் வந்து is equal to 5,64,872. சரி, இப்போ வந்து இது 8ஆலும் 11ஆலையும் வகுபடுற தன்மையை பாருங்கள் அப்படின்னு இருக்காங்க. இது பாருங்கள், ஒரு எண் 8ஆல் வகுபடும் தன்மை. ஒரு எண்ணின் கடைசி 3 இலக்கங்கள் 8ஆல் வகுபடும் எனில் அந்த எண் 8ஆல் வகுபடும். குறிப்பாக கடைசி 3 இலக்கங்கள் 0ஆக இருந்தாலும் அந்த எண் 8ஆல் வகுபடும். இதுதான் 8ஆல் வகுபடும் தன்மை. கடைசி 3 இலக்கங்கள் இது 8ஆல் வகுபடுமா? இது வகுபடுமான்னு பாருங்கள். 8ஆல் வகுபடுமான்னா 8ஆல் 1 8 8
அப்புறம் 7 இருக்குது, 7 0 வச்சுக்கிறோம். 9 8 72. சரியா? அப்போ 8ஆல் வகுப்படுது. இப்போ 8ஆல் வகுப்படுது. 8ஆல் வகுப்படணும்னா அந்த விதியை எழுதணும். எட்டால் வகுப்படும் தன்மைன்னா என்னது? கடைசி 3 இலக்கங்கள் எட்டால் வகுபடுகிறது. சரியா? அதனால் 8ஆல் வகுப்படுது. அது சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது 11ஆல் வகுப்படுதா? 11ஆல் வகுப்படும் தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள். 11ஆல் வகுப்படும் தன்மை. ஓர் எண் 11ஆல் வகுப்பட அவ்வெண்ணின் ஒன்றுவிட்ட இலக்கங்களின் கூடுதல்களின் வேறுபாடு 0வாகவோ அல்லது 11ஆல் வகுப்படுவதாகவோ இருந்தால் அந்த எண் 11ஆல் வகுப்படும். சரியா? அந்த டிஃப்ரென்ஸ் போடணும். நம்ம செய்யலாமா? ஒன்றுவிட்ட இலக்கங்களின் கூடுதல் 5 6 4 8 7 2. இது வந்து 11ஆல் வகுப்படும் தன்மை. வகுப்படும் தன்மை தான் சொல்கிறோம். சரி, எப்படின்னா இதுவும் இதுவும் அப்புறம் இது அப்புறம் என்னன்னா இதுவும் இதுவும் இதுவும். சரியா? இப்போ பாருங்கள். 5 4 9 9 7 16 மைனஸ் திரும்ப 6 8 14 2 16. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 0 கிடைக்குது. 0 கிடைச்சாலும் சரி தான். 11ஆல் வகுப்படும் தன்மையாக வகுக்கக்கூடிய எண் கிடைச்சாலும் சரி தான். இது 11ஆல் வகுப்படும். சரியா? எனவே சொல்லிட்டு 11ஆல் வகுப்படும். சரியா? இப்போது இந்த எண் 11ஆலையும் வகுப்படுது, 8ஆலையும் வகுப்படுது என்கிறதுனால 88ஆலையும் வகுப்படும். Therefore இந்த எண் 8ஆலும் 11ஆலும் வகுபடுவதால் எண்பத்தெட்டாலும் வகுப்படும். 88ஆலும் வகுப்படும். ஓகே, புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாம். வில்சன், மதன் மற்றும் குணசேகரன் ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையில் ஒரு சுற்றை முறையே 10 15 மற்றும் 20 நிமிடங்களில் சுற்றி முடிக்கின்றனர். அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள்? இது சொல்லும்போதே ஒன்றாக சந்திப்பார்கள், மீண்டும் எப்போது ஒளிரும், மீண்டும் எப்போது அது சந்திக்கும், இப்படியெல்லாம் கேள்வி கேட்கும்போது நம்ம எதை போடணும் அப்படின்னா மீசிமை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? இது கணக்கு நிறைய போட்டிருக்கோம். நல்லா குழந்தைங்க இதை புரிஞ்சுக்கணும். மீசிமை கண்டுபிடிக்கணும். இதுக்கு அவ்வளோதான். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக சொல்லிடலாம். சரி, கணக்கு எழுதிக்கலாமா? 17வது சம்.
ரெஃபர் சம் நம்பர் 17, பேஜ் நம்பர் 25. ஓகேவா? தீர்வு மீசிமா காணுதல். எதுக்குன்னா அதாவது 10, 15, 20 10, 15, 20 ஈஸியான கணக்கு. ஒரே நேரத்தில் கண்டுபிடிச்சிடலாம். 2ஆல் வகுக்கலாம். 2 10, இது வகுக்க முடியாது, அப்படியே எழுதிக்கோங்க. 20 2 20. திரும்பவும் 2ஆல் வகுக்கலாம். 5 வகுக்க முடியாது, அப்படியே எழுதிக்கோங்க. 15 அப்படியே எழுதிக்கலாம். இது 2 10. ஓகேவா? திரும்ப 3 வகுக்கும். 5 அப்படியே போட்டுங்க. 3 5 சாரி 3 5 போடுங்க. 3 5 5. திரும்ப எல்லாம் 5 5ன்னு இருக்கா? 5ஆல் வகுக்கலாம். 4 5 5 4 5 5. ஓகேவா? therefore 10, 15, 20 மீசிம இஸ் ஈக்குவல் டு 2 2 பிரிக்கணும். ஒரு 3 ஒரு 5 4 3 5 5. சரிங்களா? 15 4 60. இது எல்லாம் என்ன? 15 இந்த 10 15 20ங்கிறது நிமிடங்கள். இதெல்லாம் நிமிடங்கள்ங்கிறதுனால மீசிமாவும் நிமிடங்கள் தான். 60 நிமிடங்கள். 60 நிமிடங்களுக்கு ஒரு முறை இது எல்லாமே ஒன்றா சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 60 நிமிடம்ங்கிறது 1 மணி, 1 மணி நேரம். சரியா? ஓகே. இப்போது இவங்க காலையில் 7 மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கினால் அவர்கள் மீண்டும் 1 மணி நேரம் கழிச்சு சந்திப்பாங்க. அப்போனா 1 மணினா 8 மணிக்கு சந்திப்பாங்க. காலை 7 மணிக்கு ஒன்றாக therefore போட்டுங்க. therefore காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கினால் மீண்டும் தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திக்கும் நேரம் காலை 8 மணி. ஆகும். ஓகேவா? இதான் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கினால் மீண்டும் தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திக்கும் நேரம் காலை 8 மணி. அப்புறம் திரும்ப 1 மணி நேரம் கழிச்சு 8 மணி 9 மணி அப்படி அவங்க சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய மீசிமாங்கிறது 1 மணி.
இப்போ 1 மணி நேரம் கடந்து திரும்ப 1 மணி நேரம் கடந்துருச்சுன்னா அவங்க ஒன்றா சந்திப்பாங்க. ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் அவங்க ஒன்றாக சந்திப்பார்கள். ஓகே பாய்.